ஹலோ சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சென்னையில இருந்து கேகே பேசுறேன் சார். முகவை கேகே. சார் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப அதை எப்படி க்ளோஸ் பண்றதுக்கு லெட்டர் கேக்குறீங்களா இல்ல? இல்ல உங்களை விசாரிச்சதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அதை கொடுங்க. ஓகே. உங்களை விசாரிச்சிருக்கு, அவர் இப்படி சொல்லி இருக்காரு. இனி அந்த அவர் ஆப்பவனோட மரவ சங்கத்துல குணசேகரனை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காங்க, அவர் வந்து கூப்பிடணும். இப்போ வந்து அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுங்க அதை தான் எழுத முடியும். உங்களை விசாரிக்கணும் இல்ல, அதுக்குதான் சீஃப் செக்ரட்டரிக்கு நாம கொடுத்த லெட்டர் பேர்ல நீங்க வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கீங்க, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். ஓகே. நான் அந்த சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி தானே அந்த லெட்டர் வந்திருக்கு. ஆமா சார், பேன் பண்ண சொல்லி தடை பண்ண சொல்லி தான் கொடுத்திருந்தேன். அதுக்கு உங்களுக்கு சீஃப் செக்ரட்டரி உங்க இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, விசாரிச்சு என்னன்னு சொல்லி அவருக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் வந்து என்ன பதில் சொன்னாங்கிறதுக்கு உங்களுக்கு அனுப்பணும், கரெக்டா? ஆமா சார், ஆமா. அததான் கேக்குறேன். இப்போ அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டா நம்ம நடவடிக்கை அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அதை பொறுத்து தானே நம்ம வந்து ரிப்ளை கொடுக்க முடியும். க்ளோஸ் பண்றதா வேணாமா? க்ளோஸ் பண்ண கேட்கல சார். இப்ப நம்ம உங்களை விசாரிச்சிருக்கு. இனி வந்து இதுல இப்பவே 2 எஃப்ஐஆர் ஆச்சு அந்த சந்தை ஏலத்துல. இதெல்லாம் நாங்க மென்ஷன் பண்ணுவோம். நம்ம என்ன கேக்குறேன்னா சார், இப்ப வந்து நான் பேன் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கேன் சிஎஸ் கிட்ட. அவங்க வந்து உங்களுக்கு என்ன விசாரிக்க சொல்லிருக்காங்க. இப்ப என்னுடைய பதில் என்ன எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க வந்து இல்ல நாங்க தெரியாம சொல்லிட்டோம் இல்ல மன்னிப்பு கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுல என்னன்னு சார், இப்பதானே எலெக்ஷன் முடிஞ்சு 1.5 வருஷம் தானே ஆகுது இந்த புதிய தலைவர்கள் வந்து. ஆமா நம்ம இவங்களை விசாரிக்கும், இவங்க என்ன எழுதி தராங்கன்னு பாப்போம். அதுதான் நான் சொல்றேன். இப்ப அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து இல்ல நாங்க ஏதாவது தெரியாம சொல்லிட்டோம் அதனால வந்து இது வேணாம் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வரும்போது, சரி அவங்க வந்து ஒரு வேணான்னு சொல்றாங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நம்ம க்ளோஸ் பண்றது மாதிரி சொல்லி கொடுக்கலாம். சரி சார், அப்ப நான் சார்ட்ட பேசுறேன். அப்போ இல்ல அப்படின்னா நம்ம அவங்க அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது, நாங்க அப்படித்தான் பண்ணுவோம்னா நம்ம வந்து மீண்டும் சீஃப் செக்ரட்டரி நேரடியாக ஆஜராகி சார் இது மாதிரி SSR போன் பண்ணாங்க, அவங்க கூப்பிட்ட விஷயத்துக்கு அவங்க வந்து நாம இது செஞ்ச நாங்க பேசுறது கரெக்ட் தான், நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் எதுவும் கேட்க மாட்டோம், நீங்க பண்றத பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்தா தானே நம்ம அடுத்து சிஎஸ் போவோம். அவங்கள தடை பண்றது நம்ம நோக்கம் கிடையாது. தலையில 2 கோடி ரூபாய் செலவு பண்றேன்னு சொன்னதுனாலதான் நம்ம வந்து மீது வழக்கு போடுறோம். நம்ம முதல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பிளேஷன் நமக்கு வேணும்ல. ஒருவேளை நாங்க ஆத்திரத்துல பேசிட்டோம் அவர் சொன்னதுக்காக நாங்க பேசிட்டோம் சொன்னா விட்டுறலாம். இல்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம்னா என்னுடைய நான் என் சமுதாயம் சார்ந்து என் சமுதாயத்துக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதுக்கு பணிஞ்சு போயிட்டேன்னு என்ன கேட்பாங்கல்ல. அதனால பணிஞ்சு போறது ஆணவமோ பணிவோ இல்ல, இது அதுக்காக நான் பேசல. அவங்க வந்து தெரியாம பேசலாம், கோவத்துல பேசலாம், அன்னைக்கு சூழ்நிலைக்கு பேசிருக்கலாம், அது எல்லாருமே இயற்கை. அத வந்து அவங்க வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற சொல்ற போது நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். கேகே சார் வந்து இது மாதிரி சொன்னாரு சார், அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் வாங்க, அதுக்கப்புறம் நான் லெட்டர் தரேன்னு சொன்னான்னு. சரிங்க சார், உங்கள்ட்ட பேசிட்டு ரிப்ளை சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.